ஹாய் மணிதாசன் மணிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ட்டில் 2025 லாஸ்ட் இயரில் நடந்த டிஎன்டெட் பேப்பர் 1க்கான கொஷின் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது டிஆர்பிஏ கொடுத்த மாஸ்டர் காப்பிங்க. இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே போர்டில் இருந்து நம்மளுக்கு கொடுத்தது தான். இதில் ஃபஸ்ட்டு சைக்காலஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஷின் நம்பர் 1. ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சியை அடைகிறது? நரம்பு மண்டலம். பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யார்? வைகாட்ஸ்கி. கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார்? யாரெல்லாங்க? ஸ்கின்னர், வைகாட்ஸ்கி, வாட்சன். ஸோ ஏசிடி மட்டும். குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு டேஷ். 3 முதல் 5 ஆண்டுகள். பொறுத்துக. டால்மன் குறியீட்டு கற்றல். லெவின் களக்கோட்பாடு. பாண்டூரா சமூக கற்றல். காரல் ரோஜர்ஸ் பரிசோதனை முறை கோட்பாடு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 7. உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி எது? சமூக வளர்ச்சி. கொஷின் நம்பர் 8. உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. குழு வேலைகளில் ஈடுபடுபவர், கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குவர், தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அசர்சன் ரீசன் கூற்று. மொழி வளர்ச்சியடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சியடைகின்றது. காரணம், மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. மேற்கண்ட வாக்கியங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றிற்கான சரியான விளக்கமாக காரணம் அமைகிறது. மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் யார்? சோம்ஸ்கி. குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை டேஷ். செயல்பாட்டுவாதி. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும். குமர பருவம். கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது டேஷ். அறிவு உருவாக்க கோட்பாடு. கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன எது? புலன் காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் பொதுமைப்படுத்துதல். கூற்று. உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. கூற்று 2. சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே ஆவார். ரெண்டுமே சரிதான். ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது? த கரெக்ட் ஆன்சர். சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும். கூற்று. கூற்று 1. குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதிதான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். கூற்று 2. புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். மேற்காணும் கூற்றுகளின் அடிப்படையில்
கீழே உள்ள தெரிவுகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ஆகிய இரண்டும் சரி. குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து எது? கற்க கற்றுக்கொள்ளுதல். தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர் யார்? ஆல்போர்ட். ஆளுமையின் வகையியல் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? கிரெட்ச்மர் மற்றும் ஷெல்டன். கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? இதுக்கு லாஸ்ட் இயரில் ஸ்டார் மார்க் கொடுத்துட்டாங்க. பட் இதோட கரெக்ட் ஆன்சர் 3 நிலைகள். கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் அப்படின்னா 3 நிலைகள், அதோட படிநிலைகள் அப்படின்னா 6 வரும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் 3. ஆனால் போர்டில் நம்மளுக்கு லாஸ்ட் இயரில் ஸ்டார் மார்க் கொடுத்துட்டாங்க. ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஷ் என்கிறோம்? மனப்பான்மை. கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எது? உருவம் வரைதல் சோதனை. கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? சமூக நுண்ணறிவு. பொறுத்துக. கிரிட்டினிசம். தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது. சோமா. நியூரானின் உடல் பகுதி. அனிமிசம். எல்லா பொருட்களும் உயிருள்ளவை என்று நம்புதல். குள்ளத்தன்மை. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது. So the correct answer option C. Question number 26. டேஷ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றது. தைராக்சின். கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றமுடையதாக இருக்க வேண்டியதில்லை. குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது டேஷ் தொடர்புடைய விளையாட்டு. சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது டேஷ் பிறப்பு முதல் 6 மாதங்களில். கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். இதை லைனாக பண்ணணுங்க, ஆர்டராக வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல், எடுத்துக்காட்டுகளின் பகுப்பாய்வு, பொதுமைப்படுத்துதல், சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சைக்காலஜியில் 30 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து தமிழில் 30 கேள்விகள் ஆரம்பிக்குது. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் யார்? கதே. கூற்று 1. 1 என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. கூற்று 2. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல்லும் உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லும் வரும். கூற்று 1 மற்றும் கூற்று 2ம் சரி. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன எவை? இணை சொற்கள். ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை டேஷ் அம்பு எய்தும் நிலையங்கள். பாரதினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார்? வாணிதாசன். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார்? ஜியு போப். காய்விடத்து வெறுப்பவரிடத்து, சாற்றுங்கால் கூறுமிடத்து, கண்ணோட்டம், இரக்கம், வனப்பு, அழகு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. பாரதியார், குயில் பாட்டு. பாரதிதாசன்,
தமிழியக்கம், வாணிதாசன், கொடிமுல்லை, திருமுருகன், என் தமிழியக்கம். So the correct answer option D. கனி இடை ஏறிய சுளையும் முற்றல் களை இடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். காரணம் அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. இணைப்பு சொல் அல்லாதது எது? மட்டுமே. கூற்று மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார். காரணம் இளம் வயதில் முதியவர் போல் வேடமணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. மாசு என்னும் பொருள் தராத சொல் எது? தூய்மை. சரியான விடையை கண்டறிக. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன? புத்தகம். கூற்று 1 ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை. கூற்று 2 பயனிலை 2 வகைப்படும். சரியான பதில் கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தந்தை பெரியார். சரியான விடையை தேர்க. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். பொறுத்துக. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். So the correct answer option A. கூற்று பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். காரணம் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. கூற்று சரி, காரணமும் சரி. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? தூது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எவை? திரிசொல். கூற்று பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. வாக்குண்டாம் என்றழைக்கப்படுவது எது? மூதுரை. அசை நிலை இசை நிறை பொருளில் வருவது எது? அடுக்குத்தொடர். அடுத்து தமிழ் முடிஞ்சது. இங்கிலீஷில் அடுத்த 30 questions. Question number 61. Identify the writer of this quote. Writing is easy. All you have to do is cross out the wrong words. Answer: Mark Twain. Teams will usually orchestrate passes and dribbles so that the ball travels up the field, thereby helping them to score. Correct answer: coordinate. From the given options, choose the correct set of possessive adjectives. My, our, your, his. Given below are 2 statements. Statement 1. A granary is a storehouse for threshed grain. Statement 2. A cannery is a place where food is packed in cans and tins. In the light of above statements, choose the answer from the options given below.
Both statement 1 and statement 2 are correct. A dialogue is mostly dash language, whereas a speech is mostly dash language. Choose the words to fill in the blanks in the given sentence from the options. A dialogue is mostly spoken language, whereas a speech is mostly written language. Degrees of comparison can be made using the three forms of and dash. Choose the answer from the options given. Adjective. Degrees of comparison can be made using the three forms of an adjective. Identify the abstract noun from the list below. Abstract noun எது? Happiness. Question number 68. Which figure of speech is defined in the sentence below? Choose from the given options. The repetition of a certain word or a phrase at the beginning of successive lines of writing or speech. Anaphora. Match the expressions in list 1 with their meanings in list 2. Keep on. To continue doing something. Call back. To return a phone call. Look after. Take care of. Get rid of. Eliminate. So the correct answer is option D. Frame a suitable questions for the given sentence. He drank coffee twice a day. Choose the answer from the given options. How often did he drink coffee? Identify the word in the list below which is correctly spelled. Phonotelephone. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சவுண்டையும் வீடியோவையும் ஒரே நேரத்தில் அனுப்பும் கருவி அப்படிங்கிறது தாங்க இதோட மீனிங். The next one. Given below are two statements. Statement 1. A suffix is an affix which is placed before the root word. Statement 2. Syllabification is the act, process or method of forming or dividing words into syllables. In the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. Statement 1 is incorrect, but statement 2 is correct. Select the appropriate rhyme scheme in the given stanza. Choose the answer from the options given. Relationships are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your zest. It will take care of the rest. இதோட ரைம் ஸ்கீம் இங்கே நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கலைங்க. பட் இதோட கரெக்ட் ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏ ஏ பி சி சி அப்படிங்கிறது இதோட கரெக்ட் ஆன்சர். அதனால் இதுக்கு ஸ்டார் மார்க் கொடுத்துட்டாங்க. The next one. Choose the correct plural form of the word sister-in-law from the options given. The correct answers: sisters-in-law. Which of the words in the list below does not take the prefix re? Obey. ஏன்னா ரீலோட் சொல்லலாம், ரீசெட் சொல்லலாம், ரீஎவாலுவேட் சொல்லலாம், பட் ரீஒபேன்னு சொல்ல முடியாது. ஸோ obey is the correct answer. The next one. Choose the clipped word for spectacles from the given options. Specs is the correct answer. What is the female of a fox called? Choose the answer from the options given. Female fox vixen அப்படின்னு சொல்லுவாங்க. The next one. Rearrange the sentence in the correct order. Choose the answer from the given options. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை கரெக்ட் ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன். Ravi gets up early morning every day. He reads the newspaper every day. Third one. Ravi reaches his office at 9 a.m. sharp. Fourth one. He finishes his work at 5 p.m. So the correct answer option A. Choose the correct form of the verb within bracket. To fill in the blank in the sentence below, choose the answer from the given options. She does study since the morning. ஸோ இது முதல்ல என்ன டென்ஸ்னு கண்டுபிடிங்க. இங்கே சின்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் தான். இங்கே ஸ்டடின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு present perfect continuous tense. So has been studying is the correct answer. The next one. Match the seasons.
Summer. Trees stretch their leafy branches towards the sun. Spring. Branches are full of new green leaves. Winter. Trees have no leaves on them. Winter. Trees shed their leaves. So the correct answer is option C. Choose the answer from the options given to fill in the blank in the sentence below. All teachers liked Sherin because she was the dash student in the class. Most study students in the class. ஏன்னா இந்த இடத்துல என்னங்க வந்திருக்கு த வந்துட்டாவே இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Choose the correct question tag for the statement below from the given options. The teacher reminded her students to report early to school tomorrow. She looked at them and said, "You will come early to school tomorrow." Willன்னு சொல்லியிருக்கிறாங்க. will வந்துட்டாவே நம்மளுக்கு கொஷின் டேக் என்னங்க வரணும்? won't தான் வரும். அதுவும் இல்லாமல் இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ கொஷின் டேக் ஆரம்பிக்கிறப்ப நெகட்டிவில் பண்ணணும். அப்போ won't சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போட்டுருங்க. won't you is the correct answer. Choose a suitable conjunction from the given options to combine the sentences given below. Mathematics is an interesting subject. It requires hard work and concentration. இங்கே கன்ஜக்ஷன் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பட் இட் ரெக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ பட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fill in the blank in the sentence below with the appropriate form of the verb in brackets. Choose the answer from the options given. Rahul dashed well since the 25th over. So இங்கே ஆன்சர் has been batting கொடுத்துருக்காங்க. எப்படி since வந்துருச்சு. ஸோ இது ஒரு perfect continuous tense அப்படின்னு தெரியும். Then since the 25th over 25th ஓவருக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதனால ஹேஸ் பீன் பேட்டிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இஸ் கரெக்ட்லி பஞ்சுவேட்டட்? இதில் எது கரெக்ட்லி பஞ்சுவேட்டட்னு கேட்டிருக்காங்க. பாரதி இஸ் அ தமிழ் பொயட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேட்ச். எ டேஷ் ஆஃப் டாக்ஸ், எ பேக் ஆஃப் டாக்ஸ், எ டேஷ் ஆஃப் geese, a gaggle of geese, a dash of flies, a swarm of flies, a dash of musicians, a band of musicians. So the correct answer is option A. Choose the answer from the options to fill in the blank in the sentence below. Words like its, theirs and that's are words with omitted letters which are replaced in written English with an apostrophe. These words are dash. என்னங்க சொல்லியிருக்காங்க? இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எழுதணும் அப்படின்னா இதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்பாஸ்ட்ரஃபி போட்டு அந்த வேர்டை சுருக்கி எழுதணும்னா அதோட நேம் கான்ட்ராக்ஷன். Identify the odd word in the list below. Marvelous. Select the word from the options given to fill the blank in the sentence below. Growing plants, vegetables and flowers is called dash. This is a horticulture. The next one. Identify the sentence pattern of the sentence below from the options given. My father presented me a watch. Correct answer SVIODO. எப்படி my father அப்படிங்கிறது சப்ஜெக்டில் வந்துடும். presented அப்படிங்கிறது வெர்பில் வந்துடும். ஏன் அப்பா ப்ரெசன்ட் பண்ணார்? என்ன ப்ரெசன்ட் பண்ணார்? எதை ப்ரெசன்ட் பண்ணார்? வாட்ச். ஸோ இது டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்துடும். யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணார்? எனக்கு ப்ரெசன்ட் பண்ணார். ஸோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் SVIODO. இங்கிலீஷ் முடிஞ்சுது. அடுத்து மேட்ச் ஆரம்பிக்குது. கொஸ்டின் நம்பர் 91. ஒரு கன சதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணமானது என்ன கோணம்? பின் வளை கோணம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஒரு வட்டமானது
12 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னங்க பண்ணும், ஒரு முழு வட்டத்தோட கோணம்னா நம்ம எவ்வளோங்க சொல்லுவோம், 360 டிகிரி சொல்லுவாங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, வட்டத்தை 12 சம பாகங்களாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 360/12 போடுங்க. ஒரு 12 இதை அடிச்சிங்கன்னா 12 36, அந்த 0க்கு 0 போடுவோம். அப்போ 30 டிகிரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மேலும் 161 என்ற ஒரு எண்ணின் ஒரு காரணியாகும். அந்த எண்ணை காண்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஒரு ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை முதல்ல கூட்டுங்க. 4ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 5 கிடைக்கும். இங்கே 41 அப்படிங்கிறது ஒரு பகா எண் தானே. இங்கே பகா எண்ணா என்னங்க, பகா எண் அப்படிங்கிறது 1வது வாய்ப்பாட்டிலையும் தன்னோட வாய்ப்பாட்டில், இப்போ 41 41வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும், வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. அதுதான் பகா எண்ணு சொல்லுவோம். அப்போ 41ங்கிறது பகா எண். 2ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 2 + 3 5 தான் கிடைக்கும். 23 வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ அதனால் இதுவும் பகா எண் தான். அடுத்து 32 கூட்டினீங்கனாலும் 5 கிடைக்கும். ஆனால் 32ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ நிறைய டேபிளில் வரும், அதனால் 32 பகா எண் கிடையாது. அடுத்து 69 பார்த்தீங்கன்னா 6ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 15 கிடைக்கும். ஆனால் இந்த 15, 69 ரெண்டுமே வேறு வேறு வாய்ப்பாட்டில் வரும், அதனால் இதுவும் பகா எண் கிடையாது. இப்போ நம்மளுக்கு மிச்சத்தில் 2 நம்பர் இருக்குங்க. இந்த 2 நிபந்தனையுமே, இந்த 2 நம்பருமே வந்து இந்த நிபந்தனை நம்மளுக்கு பூர்த்தி செஞ்சு தருது. ஆனாலுமே இந்த 23 இருக்குல்ல, அதை 7 × 23ன்னு போட்டோம்னா 161 கிடைக்கும். அப்போ 23ங்கிறது 161ஓட ஒரு காரணியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னங்க, 23 தான். அடுத்து மேக்ஸ் என்பது 13, 12, 0, 8, 1, 9 எனில் சயின்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி போட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள். இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு எம் வந்து ஏபிசிடியில் எத்தனாவது எழுத்தாங்க வரும், 13வது எழுத்தாக வரும். ஸோ 13 வந்துருச்சு. அடுத்து ஏங்கிறது 1வது எழுத்தாக வரும். டீங்கிறது 20வது எழுத்தாக நம்மளுக்கு வரும். அடுத்து ஹெச் வந்து 8வது எழுத்தில் வரும். எஸ் வந்து 19வது எழுத்தில் வரும். ஸோ மேக்ஸுங்கிறதுல ஏபிசிடியை லைனாக எழுதி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே சயின்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சயின்ஸில் எஸ் வந்து 19வது எழுத்தாக வரும். அடுத்து சி 3வது எழுத்தாக வரும். அடுத்து ஐ 9வது எழுத்தாக வரும். இ வந்து 5வது எழுத்து. என் வந்துட்டு 14வது எழுத்து. அடுத்து சி மறுபடியும் 3, இ வந்து 5வது எழுத்து. ஸோ இது பாருங்கள், இது எது கூட பொருந்தி வருது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஏறு வரிசையில் எழுதுக. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, 6 ஸ்கொயர், 6, 2^4. இப்போது ரூட் ஆஃப் 64 அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோங்க, ரூட் எடுத்தோம்னா 8 கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 கிடைக்கும். இந்த 6க்கு 6 அப்படியே வச்சுக்கலாம். 2 வந்து 4 தட்டி போட்டோம்னா 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 வரும். ஸோ இப்போ இதை ஏறு வரிசையில் எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுங்க வரும், இந்த 1 தான், இந்த 6 தான் வரும். ஸோ 6 அப்படிங்கிறது ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும். அடுத்து 2வது பாருங்கள் 8 இருக்குது. அப்போ 8ங்கிறது 2வது பிளேஸுக்குன்னா ரூட் ஆஃப் 64. அடுத்து 3வதுல 16, 2^4. 4வதுல 36, 6 ஸ்கொயர். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னங்க, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண் 2, 9, 28, 65, 126 டேஷ். ஓகே, அடுத்த எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முதல்ல என்ன, இதுக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி எழுதலாங்களா, இங்கே 2 இருக்குது, 2க்கும் 9க்கும் இடையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 1 ஸ்கியூபு ப்ளஸ் 1ன்னு எழுதுனா எவ்வளோங்க வரும், 1 ஸ்கியூபை பண்ணிங்கனாலும் 1 தான், ப்ளஸ் 1 2 வந்துருச்சுங்களா. அடுத்து 9க்கு பாருங்கள், அடுத்த நம்பர் 2, 2 ஸ்கியூபு பண்ணுங்கள், 2 2 4, 4 2 8, ப்ளஸ் 1 9 வந்துருச்சுங்களா. அடுத்து 28க்கு போட்டோம்னா 3 ஸ்கியூபு 27 வரும், 27 1 28 வந்துருச்சுங்களா. இதே மாதிரி அடுத்தடுத்துக்கு போடுங்க. அடுத்து 65க்கு போட்டிங்கன்னா 4 ஸ்கியூபு ப்ளஸ் 1 போடுவோம். அப்போ 64 + 1 65. அப்போ இதை போடுறப்ப 5 ஸ்கியூபு. அடுத்து 6 ஸ்கியூபில் போட்டு பாருங்கள். 6 6 36, 36 216 கிடைக்கும். ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 217. அப்போ 217 அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. அடுத்து 300 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம் ஈக்குவல் டு எவ்வளவு.
அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே நியூமிரேட்டர் கிலோகிராமில் இருக்குது, டினாமினேட்டர் கிராமில் இருக்குது. இப்படியே வச்சுட்டு டிவைட் பண்ண முடியாது. அதனால் 300 கிலோகிராம்ங்கிறதையும் கிராமில் மாற்றினீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? இங்கே ஒரு 0 கிராமில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 0 0 அப்படியே வந்துடும். கிலோவுக்கு 3 0 போட்டுக்கலாங்களா? 1 2 3 பை இந்த 100 கிராம் அப்படியே போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சுன்னா மிச்சம் 3000 கிராம் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து எது பெரியது? கொடுத்துருக்கிறதுல எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க பெரியது? 5 டெசிகிராம் அப்படிங்கிறது தான் பெரியது. அடுத்து ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. செவ்வகத்தோட நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர். சுற்றளவுகளுக்கு இடையேயான விகிதம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அப்போ சுற்றளவு கண்டுபிடிங்க. சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னங்க? 4 இன்ட்டு பக்கம் தான் சதுரத்தின் சுற்றளவு. ஸோ அதில் போடுங்க. 4 இன்ட்டு பக்கம் எவ்வளோ? 6. அப்போ 4 6 எவ்வளோ வரும்? 24. அடுத்து செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னங்க? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி போடுவாங்களா? அப்போ 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ எவ்வளோ? 10 ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ? 4. அப்போ 10 + 4 14. 14 ரெண்டும் 28ன்னு வரும். இப்போ கேள்வி என்ன? சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சதுரம் எழுதுங்க 24, அப்புறம் செவ்வகம் எழுதுங்க 28. கேன்சல் பண்ணலாங்களா? 4 வாய்ப்பட்டில் ஆகுங்களா? 6 நாள் 24, 7 நாள் 28. அப்போ 6:7 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கள்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டின் மே மாதம் முதல் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான பதில் புதன்கிழமை. எப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. த நெக்ஸ்ட் ஒன். ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போது 5 மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு முதல்ல பாருங்கள். கடிகாரம் சரியாக 5 மணியில் இருக்குது. அப்போ பெரிய முள் வந்து 0 கிட்ட இருக்குங்களா? 5 மணிங்கிறப்ப பெரிய முள் நம்மளுக்கு 0 கிட்ட இருக்கும். ஸோ இதை பெரிய கோணம்னு வச்சுக்கலாம். சிறிய முள் கரெக்டாக 5 கிட்ட இருக்குது. கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடையில இருக்கிற கோணம் எவ்வளோனா 30 டிகிரி. அப்போ அந்த 30 டிகிரியை வச்சு இதை பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 150 டிகிரி அப்படின்னு வருங்களா? இதுதான் நம்மளுக்கு சிறிய கோணம். இப்போ பெரிய கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 360ல் 150 கழிச்சிட்டிங்க அப்படின்னா மிச்சம் எவ்வளோங்க வரும்? 210 வருங்களா? அந்த 210 தான் பெரிய கோணம். இங்கே கேள்வி என்ன? பெரிய மற்றும் சிறிய கோணம்னு சொன்னனால 210 டிகிரி 150 டிகிரி அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னங்க பண்ணலாம்? லீப் வருடம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கலாம். ஏன்னா சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் தானே வருது. அப்போ இவங்களோட கேள்வி என்ன? ஆகஸ்ட் 15க்கும் அக்டோபர் 24க்கும் இடையில் எத்தனை நாட்கள் இருக்குன்னு தான் கேள்வி. அப்போ சுதந்திர தினத்தை விட்டுருங்க. ஆகஸ்ட்டில் வந்து மொத்தம் 31 நாள். அப்போ 16லேருந்து 31 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் ஆகஸ்ட்டில் மட்டுமே நம்மளுக்கு எவ்வளோங்க கிடைக்கும்? 16 நாள் கிடைக்குங்களா? அடுத்து செப்டம்பரோட மொத்த நாள் 30 நாள் கிடைக்கும். அடுத்து அக்டோபரில் 24 வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த 24 போட்டுடலாங்களா? போடக்கூடாது. ஏன்? 24க்கும் இடையே உள்ள மொத்த நாள்னு சொன்னனால 23 நாள் போட்டுக்கலாம். இப்போ கூட்டுங்க. 6 3 9, 1 3 2 கூட்டினீங்கன்னா 6. அப்போ 69 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழுவும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்? இதுதாங்க நம்ம கேள்வி. இப்போ இதில் மொத்த நாள் எவ்வளோங்க? 10 விவசாயிகள் சேர்ந்து 21 நாளில் உழுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 21 எவ்வளோங்க? 210ன்னு வரும். அப்போ மனித நாட்கள் வந்து நம்ம 210 வச்சுக்கலாம். இதுவே 14 விவசாயிகள் செஞ்சால் எத்தனை நாளில் செய்கிறாங்க?
அதுதான் நம்மளுக்கு தெரியல. அந்த நாட்களை தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தமாக இதில் எவ்வளோவா குறையுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 11 விவசாயிகள் செய்கிறப்ப 210/14 அப்படின்னு போடலாங்களா? இதை அடித்து போட்டோம்னா ஓர் 14 இதை கேன்சல் பண்ணோம்னா ஓர் 14 மிச்சம் 7 போகும் 5 15 நாட்கள் வருதுங்களா? ஆரம்பத்தில் 21 நாட்கள், 14 விவசாயிகள் செய்யும் போது 15 நாட்கள். எத்தனை நாட்கள் குறையுதுன்னு கேட்டால் என்ன பண்ணும்? 21லேருந்து 15 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா மிச்சம் 6. அப்போ 6 நாட்கள் குறைக்கப்படும். அவ்வளோதாங்க. அடுத்து, ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அதே மகிழுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே மகிழுந்துனா காருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியும் தானே? இங்கே ஸ்பீடு வேகம் ஈக்குவல் டு தூரம், வேகம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்க? டிஸ்டன்ஸ் பை டைம்னு வருங்களா? அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 90 கிலோமீட்டர் பை டைம் எவ்வளோ? 2 மணின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 கேன்சல் பண்ணுங்கள். 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 45 2 வரும். அப்போ இங்கே ஸ்பீடு எவ்வளோங்க கிடைக்குது நம்மளுக்கு? 45 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கிடைக்குங்களா? அதே மகிழுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்குறாங்க. அப்போ இந்த ஸ்பீடை கொண்டு போய் இங்கே போட்டு டிவைட் பண்ணுங்கள். என்னங்க கிடைக்கும்? ஒரு 45 ஐ 45 225. அப்போ 5 மணி நேரம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்? தகு பின்னம் அப்படின்னா என்னங்க? தகு பின்னம் அப்படிங்கிறது நியூமிரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டரை விட பெருசாக இருந்ததுன்னா அது தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. நியூமிரேட்டர் டினாமினேட்டரை விட குறைவாக இருந்ததுன்னா அதுதான் தகுபின்னம். தமிழில் சொல்லணும்னா தொகுதி வந்து சின்னதாகவும் பகுதி வந்து பெருசாகவும் இருந்ததுன்னா அதை தான் தகுபின்னம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 9/5 தொகுதி பெருசாக இருக்குது, ஸோ இது வராது. இதுலேயும் தொகுதி பெருசு வராது, இதுலேயும் தொகுதி பெருசாக இருக்கு வராது. அப்போ 4/8 மட்டும்தான் சரியான விடை. அடுத்து, பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. இது பொதுவாக நம்ம எப்படிங்க போடலாம்? எல்சிஎம் எடுத்தும் போடலாம். இல்லை எனக்கு டெசிமல் ஃபார்மேட் தெரியும், நான் இது அப்படியே 3/4 வந்து நம்ம சுருக்கணும்னா எனக்கு கிடைக்கும் 0.75 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 2/5 சுருக்கணும்னா 0.4 கிடைக்கும். 4/6 பண்ணோம்னா 1/4 6 2 பட்டில் வரும். அப்போ 2/3ன்னு பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா 0.667 இதெல்லாம் தோராயமாக போட்டுட்ருக்கேங்க. அடுத்து -2/5 பண்ணோம்னா -0.4 வரும். இந்த மெத்தட்லையும் போடலாம். இப்படி வச்சு நம்ம ஏறுவரிசையில் எழுதினோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சராக வரும். நீங்கள் வேணால் எல்சிஎம் மெத்தட்லையும் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. நெக்ஸ்ட், 7:5 X:5 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இது என்னங்க சம்மு? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சம்மில் வருதுங்களா? எழுதுங்க. 7/5 இந்த 2 ஈஸ்ட்டு போட்டிருந்தா இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அடுத்து X/25. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 25 அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 7/5 இன்ட்டு 25 வருங்களா? ஸோ 4×5 இதை அடிச்சிங்கன்னா 5×5 25. அப்போ 7×5 எவ்வளோங்க? 35 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து, பாஸ்கல் முக்கோணத்தில் எக்ஸ் என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் y என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாஸ்கல் முக்கோணத்தின்படி ஃபஸ்ட்டு வரிசை எப்படிங்க இருக்கும்? 1. ஃபஸ்ட்டு வரிசை 1. அதை எப்படி சொல்லலாம்? 2/0ன்னு சொல்லாங்களா? அடுத்து ரெண்டாவது வரிசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2/1ன்னு சொல்லுவாங்களா? இப்படியே வரிசை வந்துட்டே இருக்கும். அப்போ இதோட எது செட் ஆகும்னு பாருங்கள். y = 2/x - 1. இதெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம். The next one, 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் உள்ள பட்டைகளை கொண்டு ஒப்பிடுவது. கூற்று 2, வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் பட விளக்கப்படம் அல்லது பட்டை வரைபடம் மூலம் குறிக்கப்படுகின்றன. கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் இருந்து பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. எதுங்க சரி? கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. அடுத்து, 4x + 5y = k என்பதன் தீர்வு
3,4 எனில் கேயின் மதிப்பை காண்க. இதெல்லாம் ஈஸிங்க. எக்ஸுக்கு வந்துட்டு 3ன்னு கொடுத்துக்கோங்க, ஒய்யுக்கு வந்து 4ன்னு கொடுத்துக்கோங்க. போடுங்க. 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு கொடுத்தீங்கன்னா 4 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய்யுக்கு பதிலாக 4 கொடுப்பீங்களா? போடுங்க. 4 3 12 வந்துடும். 4 எவ்வளோங்க வரும்? 20 வரும். அப்போ 20 ப்ளஸ் 12 கூட்டினீங்கன்னா 32 அப்படிங்கிறது தான் கேவோட மதிப்பு. அடுத்து 2 எண்களின் கூடுதல் 18. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள் யாவை? ஓகே, கூடுதல் வந்துட்டு 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஓர் எண் வந்துட்டு மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் x + 6 = 18 அப்படின்னு எழுதிக்கிறேன். இது எப்படி சுருக்கி போடலாம்? எக்ஸை கொண்டு போயிட்டு உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ x + x என்ன ஆகும்? 2x ஆகுங்களா? 2x ப்ளஸ் இந்த 6க்கு 6 தென் ஈக்குவல் டு இந்த 18க்கு 18 இருக்குங்களா? அப்போ 2x + 6 = 18 ப்ளஸ் எக்ஸ் அந்த சைடு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போ 2x = 18 - 6 12 ஆயிருங்களா? அப்போ 2x = 12. அப்போ x = 12/2 போட்டோம்னா 6. அப்போது ஒரு எண்ணோட வேல்யூ வந்துட்டு 6 கிடச்சி. அப்போ மற்றொரு எண்ணுக்கு என்னங்க பண்ணும்? 2x போடுங்க. 6 × 2 12 கிடச்சிரும். அப்போ 6, 12 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 16p⁴ - 1 இதன் ஒரு காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். இதை எதுலையுமே எழுத முடியாதுங்களா? எழுதலாம். எதில் எழுதலாம்? a² - b² ஃபார்மேட்டில் எழுதலாங்களா? எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4p² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1² எழுதலாங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்? 4p² - 1 × 4p² + 1 அப்படின்னு எழுதலாங்களா? இதில் இது மறுபடியும் பாருங்கள், a² - b² ஃபார்மில் தானே இருக்குது. அப்போ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்? a - b × a + b ஃபார்மேட்டில் எழுதலாங்களா? எழுதுனா 2p - 1 × 2p + 1 வரும். எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் இருக்கும். இதில் ஏதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 2p + 1ங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 2p + 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றுள் பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்கள்னால் எதுங்க? x, x + 2, x + 4 இதெல்லாம் தான் அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்கள்னு எடுத்துக்குவோம். அப்போ போடுங்க. x, அடுத்து x + 2, அடுத்து x + 4. இதோட கூடுதல் எவ்வளோ? 27ன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இது எல்லாத்தையுமே கூடுதல்ங்கிறனால ப்ளஸ் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3x + ஒரு 6 = 27 கிடைக்கும். தென் 3x + 6 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 6 போகுங்களா? அப்போ 3x = 27, 6 போயிடுச்சுன்னா மிச்சம் 21. அப்போ x = 7. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோங்க கிடச்சிருக்குது? 7 கிடச்சிருக்குது. அவற்றுள் பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு வந்து 7 மட்டும் போட்டோம்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 7. அடுத்து x + 2க்கு போட்டோம்னா 7 + 2 என்ன ஆகும்? 9. அடுத்து x + 4க்கு போட்டோம்னா 7 + 4 11. இதில் பெரிய எண் எதுங்க? 11. அவ்வளோதாங்க. தென் அடுத்து நெக்ஸ்ட்டு 3x + 9 ≤ 12. x ஓர் இயல் எண் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே என்னங்க பண்ணலாம்? ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 3x + 9 ≤ 12ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ இந்த 9 அப்படியே அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? -9 ஆகுங்களா? அப்போ 3x x < 12 -9 மிச்சம் 3 இருக்குங்களா? அடுத்து இந்த x அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷனில் ஆகுங்களா? அப்போ 3/3 என்ன ஆகும்? 1 ஆயிருங்களா? அவ்வளோதான். அப்போ இதோட சரியான பதில் 1. அவ்வளோதாங்க. அடுத்து கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, m-இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று 5m + 6. கூற்று 2, q மற்றும் 20ன் பெருக்கல் 240 எனும் கூற்று 20q = 240. இதில் எதுன்றது சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள். கூற்று 1ல் m-இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று 5m + 6 கொடுத்துருக்காங்க. எப்படி?
எம்மின் 6 மடங்கை விடனா 6m ப்ளஸ் 5 5 அதிகம்னு சொன்னனால ப்ளஸ் 5 இப்படி தானே இங்கே வரும். அப்போ கூற்று 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறு. அடுத்து கூற்று 2 பாருங்க. q மற்றும் 20 பெருக்கல்னா 20q 20q ஈக்குவல் டு 240. அப்போ இது சரி. அப்போ சரியான பதில் கூற்று 2 சரி, ஆனால் கூற்று 1 தவறானது. அடுத்து x/3 - 5 = x/6 + 1 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணலாம், இந்த x/3 அந்த சைடு கொண்டு போயிருங்க, இந்த +1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ போடுங்க, என்னாகும், x/6 x/3 அந்த சைடு போனுச்சுன்னா -x/3ன்னு போகுங்களா, ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கும், இந்த -5 அந்த சைடு போனுச்சுன்னா +5ன்னு போகுங்களா. ஸோ இப்போ பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3x - 6x என்னங்க ஆகும், 3 - 6 -3x பை 6 3 18 வந்துருங்களா. அடுத்து இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 5 இருக்குங்களா, இது என்னங்க ஆகும், 6 ஆயிருங்களா. தென் இதை அந்த சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 18 அந்த சைடு போனிச்சுன்னா 6 × 18ன்னு போகுங்களா. அடுத்து இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தோன்னா பையில் வரும், 1 3 3 இதை அடிச்சிங்கன்னா 6 3 18 6 6 36. அப்போ இங்கே சரியான பதில் எதுங்க, 36 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு மிகை நிரப்பு கோணம்னா 360 டிகிரிங்க. அந்த 360 டிகிரியில் 135 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோங்க கிடைக்கும், 225 டிகிரி தான் இதோட சரியான பதில். ஆனால் நம்மளுக்கு போர்டில் டிஆர்பிலேயே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 45 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 45 டிகிரி எப்போ வரும்னா நிரப்பு கோணம்னு கேட்டிருந்தாங்கன்னா நிரப்பு கோணம்க்கு 180 டிகிரி. அந்த 180 டிகிரியிலேருந்து இந்த 45 கழிச்சோம்னா இந்த 135 கழிச்சோம்னா மிச்சம் நம்மளுக்கு 45 டிகிரி வரும். நிரப்பு கோணம்னு கேட்டிருந்தா 45 டிகிரி கரெக்டு. ஆனால் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்கிறப்ப 225 டிகிரி தான் கரெக்டு. ஆனால் நம்மளுக்கு போர்டில் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க என்னென்னு. தென் அடுத்து எண் சக்கரத்தில் உள்ள A, B, C மற்றும் Dயின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 4ன்னு இருக்குது. அடுத்து 8. எப்போ 8 வரும், 4 2 தடவை பெருக்கணும்னா 8 வருங்களா. அப்போ 4 2 8. அப்போ 8 × 2 போட்டிங்கன்னா 16 வருங்களா. அப்போ ஏவோட வேல்யூ 16 வந்துருச்சுங்களா, ஒரு வேல்யூ வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், 16 × 2 32. அடுத்து 32 × 2 போட்டோம்னா 64 கிடைக்கும். அடுத்து 64 × 2 128. 128 × 2 போட்டோம்னா 256 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 256 × 2 போட்டோம்னா 512 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சரியான பதில் எதுங்க, 16 64 256 512. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து மிகச்சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையேயான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படிங்க, மிகச்சிறிய 4 இலக்க எண் எதுங்க, 1000 தான். நீங்கள் 1 போட்டு 3 0 4 இலக்க எண். மிகப்பெரிய 3 இலக்க எண் எதுங்க, 9 9 9. இதுக்கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1 தான். அப்போ 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்க, இது டெட் பேப்பர் 1ங்கிறனால லாஸ்ட் பார்ட்டு இபிஎஸ் சயின்ஸும் இருக்கும் சோஷியலும் இருக்கும், பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 121. பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் எது, உத்திரமேரூர். அடுத்து மேட்ச், கொடுமணல். கொடுமணல் அப்படிங்கிறது எதைங்க குறிக்கும், கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு. கீழடி அப்படிங்கிறது மதுரை. பட்டணம்ங்கிறது கேரளா. ஆதிச்சநல்லூருங்கிறது திருநெல்வேலி. அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு பொருந்துதான் பாருங்கள். 4 1 2 3. ஆப்ஷன் பி பொருந்துது. ஆனால் இதுக்கு டிஆர்பி போர்டில் இருந்து நம்மளுக்கு ஸ்டார் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது, ஆஸ்மோலியன். இந்தியாவின் டெட்ராய்டு என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது, சென்னை மாநகரம். முதலில் நில வரைபடத்தில் அச்சு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார், தாலமி. பின்வருவனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் எது, 1098. மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கும் படிப்பு எது, மானுடவியல். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் சரி எதுனா, ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. அடுத்து கூற்று,
மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கூற்று 2, மரியானா அகழியின் ஆழம் எவரெஸ்ட் உயரத்தை விட அதிகம். சரியான விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரி. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? டார்ஜிலிங். கூற்று. காரணம். கூற்று. புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. காரணம். புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒருமுறை பயன்படுத்திவிட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. சரியானது எது? கூற்றும் சரி, காரணமும் சரி. வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எது? ஜெய்ப்பூர். கூற்று 1, நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கியுள்ளது. கூற்று 2, நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது. மேலே குறிப்பிட்டவற்றுள் எது சரி? கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறானது. எந்த தாவரத்தின் மகரந்த துகள்கள் எளிதில் காற்றில் எடுத்துச் செல்லப்படுகிறது? சோளம். நைட்ரசனை விட நீரில் 2 மடங்கு அதிகமாக கரையும் தன்மையுடைய வாயு எது? ஆக்சிஜன். வெள்ளொளி கதிரின் டேஷ் மூலம் வானவில் தோன்றுகிறது? நிறப்பிரிகை. விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எது? நாட். கீழ்காண்பவற்றுள் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிகள்? தொடு பரப்பை அதிகரிப்பதன் மூலம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? பெங்களூர். நேரடியாக திண்மம் வாயுவாக மாற்றமடைதல் டேஷ் எனப்படும்? பதங்கமாதல். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது டேஸில் அமைந்துள்ளது? பிரேசில். இரு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் வாயு உலைகளில் பயன்படுகின்றன. கூற்று 2, உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம். இதில் எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2ம் சரி. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது? சிட்ரிக் அமிலம். கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை டேஷ். தொகுதி முத்தோலிகள். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 3. இந்த கனிமத்தை உட்கொள்வதால் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க முடியும்? கால்சியம். கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வானது டேஷ். இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னா கன்ஜங்டைவா. ஆனால் இங்கே ஏன் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்குறாங்கன்னா இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால ஸ்டார் மார்க் கொடுத்துட்டாங்க. ஆனால் கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு எதுனா கன்ஜங்டைவா தான். அப்போ ஸ்க்ளீரா எதுக்குங்க உதவுது? கண்ணின் வெளிப்புற வெள்ளை பகுதி தான் ஸ்க்ளீரா. கார்னியாங்கிறது ஒளி நுழையும் வெளிப்படையான பகுதி. ஐரிஸ் அப்படிங்கிறது கண்களின் நிறமுள்ள பகுதி. விழியின் அளவையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, கூற்று 1, மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். கூற்று 2, காற்றில் 4 பங்கு நைட்ரசன் வாயு உள்ளது. எது சரி? கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியானது. தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கையானது டேஸ் பூச்சிகள் மூலம் நடைபெறுகின்றன? தேனீக்கள். மேட்ச். காற்றின் மூலம் விதை பரவுதல்? அனிமோகோரி. நீர் மூலம் விதை பரவுதல்? ஹைட்ரோகோரி. விலங்கு மூலம் விதை பரவுதல்? சுகோரி. சுய வழியில் விதை பரவுதல்? ஆட்டோகோரி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்னைக்கு லாஸ்ட் இயர் 2025 டிஎன்டெட் பேப்பர் 1 நடந்த 150 கேள்வியுமே தெளிவாக பார்த்தாச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.